நன்றி செலுத்துறோம். இந்த மாதம் முழுவதுமாக என்னை பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை அப்பா இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் நீ வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் மகிழ்ச்சியுள்ள சாட்சியின் பிரகாரமாக இந்த குடும்பத்தை வழி நடத்துங்கப்பா. அப்பா மகனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என் சைடு முழுமையா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எல்லா பலவீனத்திலிருந்து பலனா இருங்க. ஒவ்வொரு பலவீனமும் தக்காதபடி நல்ல சுகத்தை நல்ல பயத்திலிருந்து விடுதலை கட்டவிழ்த்து அப்பா மக வேலை ஸ்தானத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த இடத்துல சாட்சியா நீர் வைத்ததற்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறது சுவாமி. அப்பா நீர் அப்பா மனுஷரின் முகத்தை பார்க்கிறான், ஆனாலும் தேவன் ஒவ்வொரு இருதயத்தை காண்கிற தேவன். மகள் இருதயத்துல இருக்கிற ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றுங்க. எல்லா கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க. அப்பா மகள் அப்பா இருக்கிற எல்லா அப்பா கவலையும் மாற்றினதுக்காக நன்றி ராஜா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது சொன்னதுபடி அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா துக்கங்களும் முடிந்து கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீ கட்டளிட்டதற்காக நாங்க நன்றி செலுத்தணும்ப்பா. உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி மகளை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமா செழிக்குவோங்க. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா எல்லா அப்பா அப்பா நிந்தனையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து கர்த்தாவே விடுதலை சாங்கப்பா. நீர் விடுவித்தா அது ஒருபோதும் விடுதலை ஆக முடியாது சுவாமி. அப்பா விடுதலை தருகிற தேவன் அப்பா. மெய்யாகவே இந்த பிள்ளை வாழ்க்கையில நீர் ஒரு விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. அந்த விடுதலை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். கணவராரையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகனோடு பேசுங்க சுவாமி. மகன் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் மகன் இருதயத்துல பேசுங்க. உங்களுடைய வார்த்தை மூலமாக பேசுங்கப்பா. மீண்டும் மகன் இங்க வந்து மகளுக்கு அப்பா சமாதானமா இணைந்து வாழ அப்பா உங்களுடைய ஊழியத்துல அப்பா இந்த பிள்ளைகள் இணைந்து செய்ய கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் இந்த பிள்ளைகள் ஒரு தடையா இல்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றும் தடைகளை உடைத்து நிர்மூலம் மாற்றி உமக்கு எழுந்து பிரகாசிக்கிற ஒளிகளா இந்த இரு பிள்ளைகளும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மகள் உடல் சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாற்றுங்க. கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கை பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. அந்த குடும்பத்தை முழுமையா உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வருகிற நாட்களில் இன்னும் அநேக சாட்சிகளினால கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலும் அப்பா இந்த குடும்ப ஆராதனையிலும் அப்பா சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்ய இவர்கள் சாட்சிகள் அநேகருக்கு அப்பா ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அப்பா சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிர்வதிங்க. இந்த நாள் வார்த்தை கொடுக்கிற மகளை மறித்து நீர் எங்களோடு வெளிப்படுங்க சுவாமி. அந்த வார்த்தை இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ராஜா, எங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது ஒரு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமை நாங்க மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.